என்னோடு கூட இந்த நாள் தியானத்திற்காக எடுத்து வாசிப்போம். 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்தினது உண்டோவென்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். திரும்ப இன்னொரு முறை எடுத்து படிங்க. எல்லாரும் எடுத்து படிங்க. இன்னொரு முறை எல்லாரும் சத்தமா படிங்க. ஊழியக்காரன் சொல்றாரு, ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல். இனி நாங்கள் எப்படி இருக்கக்கூடாது? நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு செய்தியும் அவர் கொடுக்கிறார். அதனால் நான் எந்த விஷயத்தில் அவசரப்பட மாட்டேன். ஏன்னா அவர் சொல்லுகிறார், நான் பேசுகிறேன். நீங்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் கணக்கு அவருடையது. ஏன்னா இந்த நாள் என்ன பேசணுமோ நான் அவர் சமூகத்தில் காத்திருந்து அந்த செய்தி எடுக்கிறேன். என் மனதில் தோன்றுகிற செய்தி அல்ல, என் அறிவில் தோன்றுகிற செய்தி அல்ல, வானத்திலிருந்து வருகிற செய்தி. பிரைஸ் தி லார்ட். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு காத்திருக்கும் பொழுது அவர் சொன்ன செய்தி தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிறேன். ஆகவே சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறதை கடவன்ல கேட்க வேண்டும், கேட்க வேண்டும். கட்டளை கேட்க வேண்டும். காது எத்தனை பேர் இருக்குதோ காதை கொடுத்துட்டு தூங்குங்க. உங்கள் காதெல்லாம் கொடுத்துருங்க, நான் ஊற்றிடுறேன், அது உள்ளே போகட்டும். பரிசுத்த ஆவியானவர் நடத்திட்டோம். ஊழியக்காரன் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நான் இனி பொறுத்திருக்க கூடாமல், இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக, எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்தியதுண்டாவென்று, சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்தினானோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு. எதை அறிய? யார் டிஸ்டர்ப் பண்ணதான்? என்ன காரன்? போலீஸ்காரன் அல்ல, குடுகுடுப்புக்காரன் அல்ல, மோடி மஸ்தான் காரன் அல்ல. எந்த காரன்? பக்கத்து வீட்டுக்காரன் அல்ல. எந்த காரன்? அவன் யார்? இந்த சோதனைக்காரனை பற்றி இந்த வார்த்தை வேதத்தில் 2 இடத்துல மட்டும்தான் எழுதியிருக்கு. ஆங்கிலத்தில் இதுக்கு பெயர் தெரியுமா உங்களுக்கு? ட்ரம்ப்டர்னு சொல்லுவாங்க. ட்ரம்ப்ட், ER, ட்ரம்ப்டர், சோதனைக்காரன். இந்த சோதனைக்காரனை பற்றி இன்னொரு இடத்துல கூட நாம் பார்க்கலாம். எங்கன்னா நீங்கள் மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்து முடித்த தருவாயில் இருக்கும் சமயத்தில் சோதனைக்காரன் அங்கே அவரை சோதித்ததாக நீங்கள் அங்கே படிக்கலாம். போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் 3வது வசனத்துக்கு. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, இங்கதான் இருக்கு. இந்த 2 இடத்துல தான் 1189 அதிகாரம் 31,104 வசனத்தில் சோதனைக்காரன் என்ற வார்த்தை 2 இடத்துல மட்டும்தான் இருக்கிறது. ஆகவே இந்த 2 இடத்தை விட்டு நாம் வேற எங்கும் சிந்தையை மாற்றாமல் சோதனைக்காரனை பற்றி இன்றைக்கு கவனிப்போம். என்ன காரன்? சோதனைக்காரன். அவன் சோதனைக்காரன் வந்தால் எது நம்ம விட்டு போயிடுமா? இங்க சொல்றாரு. என்ன நல்லா சொன்னீங்க. இந்த பக்கம் விசுவாசம் 3 இருக்கு. ஒன்று நாய்க்கு இருக்குது, அதுக்கு பேர் என்னதுங்க? அதுக்கும் விசுவாசம். அதுக்கு பேர் நன்றிக்கும் பெயர் என்னதான்? விசுவாசம். இறைவன் பேரில் நாம் விடாப்பிடியாக உறுதியாய் வைத்திருக்கிறோமே, அதுக்கு பெயரும் விசுவாசம்தான். இன்னொரு விசுவாசம் இருக்கு, அது அசாத்தியமான காரியத்தை செய்யக்கூடிய வல்லமையின் வரம். இந்த காரியத்தை என் தெய்வத்தால் செய்ய முடியும் என்று நாம் சொல்லி ஜெபித்து அற்புதத்தை பெறுகிறோமே, அதுக்கு பேர் என்னதுங்க? விசுவாச வரம். ஓகே, அது பார்ப்போம். ஆகவே நான் இப்பொழுது உங்களோடு கூட நான் பேசுவது ஒரு பொதுவான விசுவாசத்தை பற்றியே பேசுகிறேன். இந்த சோதனைக்காரன் வந்தாலே நம்ம விட்டு டப்புன்னு எது எகிறோம்? என்ன விசுவாசம்? இறைவன் நல்லவர், இறைவன் பெரியவர்னு சொன்னோமே, அது டப்புன்னு நம்ம விட்டு போய் அவரை நம்பி என்னத்தை வரப்போகுது? அவரா 10ல் 1 இருப்பாரோ? நம்ம தப்பான முறையில் இந்த கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கிட்டோமோ என்ற மாதிரி சிந்தையை போடுவது தான் அவன். யாரு?
சோதனைக்காரன். அவனுக்கு பேரு நல்ல டைட்டில் கொடுத்துருக்காங்க. என்ன காரன்? சோதனைக்காரன். அவன் அந்த சோதனைக்காரன் வந்தாலே எல்லாம் பத்திக்கிட்டு எரியும். யோபு வீட்டில் அப்படிதான் எரிஞ்சுது. வயல் நிலம் எரியுது, குடும்பம் எரியுது, அம்மா வாய் எரியுது, இவர் மனசு எரியுது, உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. யோபுக்கு எப்படி இருந்தது? எரி கொப்பளங்கள் எல்லாமே, உடம்பெல்லாம் எரியுது. சோதனைக்காரன் வந்தால் என்ன ஆகிடும்? மனசெல்லாம் எரிச்சல், எண்ணமெல்லாம் எரிச்சல், ஒரே எரிச்சல், டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். அப்போ அந்த வீட்டில் யார் வந்துட்டான்? என்ன புரியவே இல்லையே, யாருமே கவனிக்க மாட்டேன்றீங்க. ரொம்ப டென்ஷன், ரொம்ப ரொம்ப தலை வலிக்குது. என்ன காரம் அங்கே இருக்கான் வந்துட்டான். அப்போ அதை எப்படி தண்ணி ஊற்றி அணைக்கிறது? இன்றைக்கி அதுதான் சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த சோதனைக்காரன் இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார், சந்தோஷப்படுகிறார். அப்போ அந்த சோதனைக்காரன் வந்தாலே உங்களை என்ன பண்ணிடுவான்? ஒன்றும் இல்லை, இருக்கிற இடத்துலையே பின்னாடி திரும்ப வச்சுருவான். அது எப்படி தான் திரும்ப வைக்கிறானே தெரியாது. ஆனால் நீங்கள் நிற்பீங்க, ஆனால் உங்கள் முகமெல்லாம் எந்த பக்கம் திரும்பிடும்? அப்படி கழுத்தை திரும்பிடுங்க. பார்க்குறவங்களுக்கு உங்களை நேராக தான் பார்ப்பாங்க, ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் என் கழுத்து எந்த பக்கம் இருக்கு, பின்னாடி இருக்கு. ஆனால் எதிர்பார்க்குறவங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நான் எங்கே திரும்பிட்டேன். உங்களை பின்வாங்க செய்வான் சோதனைக்காரன். ஆரம்பத்தில் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக வார்த்தை, கெட்ட வார்த்தை ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக கெட்ட சிந்தனைகள் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக கெட்ட சொப்பனங்கள் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக கோபம் ஆரம்பித்து பிரிவு வந்து அதுக்கப்புறம் விசாலமாய் பெரிய கோட்டை சுவர்களாக விரோதம், பகை வந்து சமாதானம் கெட்டு போய் அவ்வளோதான். சுத்தமாக இவர் இந்த பக்கம் வந்தால் அவர் அந்த பக்கம் போவார், அவ்வளோதான். சோதனைக்காரன் வீடுகளில் அவன் இல்லாதபடிக்கு விரட்டுகிற ரகசியத்தை இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லி தருவாராக. நம்முடைய ஆவிக்குரிய வீடுகளில், ஆவிக்குரிய குடும்பங்களில் எவன் வந்துடக்கூடாது. ஒருவேளை நம்முடைய சரீரத்தில், நம்முடைய குடும்பத்தில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்கே வந்துடுவான்? ஸ்தோத்திரம். அந்த சோதனைக்காரன் வராமல் இருக்கத்தான் சில கட்டுப்பாடுகளை விதித்தார். எங்கே? ஏதேன் தோட்டத்துக்கு நீங்கள் போனீங்க என்று சொன்னால் ஆதாமுக்கு ஒரு டைலாக் சொல்கிறேன். பாவமற்ற உலகம், பாவமற்ற உடல். அவன் வாழ்ந்திருந்த நாட்கள் எப்படிப்பட்ட உலகம் அது? சொல்ல மாட்டேன்றீங்களே. பாவமற்ற உலகில் பசியே இல்லை. அவனுக்கு பசியை ஏற்படுத்தினான். 3 சொல்லியிருக்கேன். பாவமில்லாத உலகில், பாவமில்லாத உடலில் பசி இல்லாதவன். அதே ஆதாம் பிந்தின ஆதாமாக இங்கே வருகிறார். அந்த ஆதாம் ஒரு ஆதாம், இப்பொழுது 2ஆம் ஆதாம் பிந்தின ஆதாமாக வருகிறார். அவருக்கு பெயர் என்னது? இயேசு. இப்பொழுது அவர் வந்த உலகம் பாவ உலகம், ஆனால் பாவமற்ற உடல். 2 பேருக்குள்ள டிஃப்ரெண்ட் இதுதான். ஆனால் இப்போ இவருக்கு பசி இருக்கு, ஆனால் அவனுக்கு பசி இல்லை, இவருக்கு பசி இருக்கு. அப்போ பாவமற்ற உலகம், பாவம் இல்லாத உடலில் பசியும் இல்லை, ஆனால் பசியை ஏற்படுத்தி ஏவாள் மூலம் கத்தி எடுக்க சொன்னார். ஒரே ஒரு வசனத்தை தான் கொடுத்தாரு. இந்த பழத்தை சாப்பிடும் நாளில் நீங்கள், அந்த ஒரே ஒரு கத்தி மட்டும் தான் கொடுத்தாரு. இவள் எடுத்தால் கத்தியை, புருஷன் தலையை வெட்டிட்டா, முடிஞ்சு போச்சு, ஃபினிஷ்ட். தலையே சீவிட்டா. அவங்களுக்கு ஒரே வசனம் தாங்க, முழு வேதமும் அதில் அடங்கி போச்சுங்க. நீங்கள் சித்தர் பாடல் எடுத்தாலும் அதில் தான் இருக்கு, நீங்கள் சைவ சித்தாந்தம் எடுத்தாலும் அதில் தான் இருக்கு, ஔவையார் பாடல் எடுத்தாலும் அதில் தான் இருக்கு. அந்த ஞானப்பழம் தான், எல்லாமே அதில் தான் அடங்கி இருக்கு. ஒரே ஒரு வசனம், இந்த பழத்தை சாப்பிடும் நாளில் நீங்கள், அதை தான் அதே பழத்தை எடுத்துக்கிட்டு தான் அதுவும் வருது. எதை பற்றி சொன்னார்? நீங்கள் அந்த பழத்தை படிங்க, அந்த பேசேஜ் படிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், எல்லாத்தையும் சாப்பிட்டுக்க. உன்னுடைய உலகம் இது, உன்னுடைய பூமி, உன் வீடு, உன் வாசல், உன் சொத்து, உன் சொந்தம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஸ்தோத்திரம். இதுதான் அவனுக்கு கொடுத்த கமெண்ட். இதுதான் ஒரே ஒரு கமெண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்தாரு, ஒரே ஒரு கட்டளை மட்டும் தான் கொடுத்தாரு.
பழம் தானே, நானும் அதே பழத்தோடு வரேன், அவ்வளோதான், முடிஞ்சதுங்க. பாவமற்ற உலகம், பாவமில்லாத உடலில் எந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ, பசி இல்லாதவனுக்கு பசி ஏற்படுத்தி மனைவி மூலமாய் கொடுக்க ஆரம்பித்தார். விழுந்தான். இயேசு கிறிஸ்து அவர் மனுஷகுமாரனாக, தேவகுமாரனாக, இரட்சகராக இந்த பூமிக்கு வருகிறார். அவர் வரும்பொழுது நடந்தது என்ன? 4ஆம் அதிகாரம் இப்பொழுது 2வது வசனம், மத்தேயு. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அங்க ஏதேனில் என்ன இல்லை, ஆனால் இங்க என்ன வந்துருச்சுப்பா? பசி வந்துருச்சு. கவனிச்சிங்களா? ரெண்டுத்துக்குள்ள கம்பேரிஷன் இதுதான். ஆதாம் வரும்போது பூமியில பாவம் இல்லை, ஆனால் பிந்தின ஆதாம் வரும்போது பூமியில பாவம் தலைவிரிச்சு ஆடுது. நண்பர்களே, இன்றைக்கும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தலைவிரித்து ஆடக்கூடிய பாவத்தின் நடுவே தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். இந்த பாவ உலகத்தில் தான், பாவ பூமியில் தான் இருக்கிறோம். கர்த்தருடைய ரத்தம், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக காத்து நடத்துகிறார். கர்த்தருடைய நாமம் படைச்சான். அப்போ இந்த இடத்தில் அங்கேயும் 3 சோதனை, ஏதேனில் 3 சோதனை. நான் அந்த இடத்துக்கு போக வேண்டாம், இந்த இடத்தை மட்டும் கவனிப்போம். இப்போ 2வது வசனம், பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து. என்ன காரன்? எங்க வந்தவன் அவன்? இவன் ஏதேனில் இருந்தவன். இவனுக்கு பழைய பாம்பு என்று பெயர், இவனுக்கு சாத்தான் என்றும் சொல்லப்படும். இது எங்க படிக்கலாம்? நீங்க பைபிளில் படிக்கலாம்னு சொல்லக்கூடாது. வெளிப்படுத்தல எத்தனாவது அதிகாரம்னா? 12ஆம் அதிகாரம். பழைய பாம்பு என்று சொல்லப்படுகிற இந்த லூசிஃபருக்கு சொல்லப்படும்போது, இவன் ஏதேனில் இருந்தவன், இவன் தான் இப்போ இங்கே வந்திருக்கிறான். ஹலோ, ரட்சிக்கப்பட்டிருக்கிற சகோதரா, இன்னும் ஊகம் கொடுக்க மாட்டேன்றீங்க? நீதிமான்களே, பரிசுத்தவான்களே, உங்களை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். இங்கே சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். முதலாவது சோதனை எதில் வருது என்பதை நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால், சரீரத்தில். இந்த பசி எதில் தான்? சரீரத்தில். ஓகே, அவர் உடனே உபாமத்தை எடுத்து போட்டு அங்கே ஜெயிச்சார். அது அங்கே நமக்கு வேண்டாம். மீண்டும் சோதனைக்காரன் வருகிறான். 5வது வசனத்தில், அப்பொழுது பிசாசு அவரை நோட் பண்ணீங்க, உங்க பேனா இருந்தா நோட் பண்ணீங்க. முதலாவது 3வது வசனத்தில் வந்தவனுக்கு பெயர் என்ன இருந்தது? இப்பொழுது வசனம் ஆவியானவர் மாற்றுகிறார். 5வது வசனத்தில் அவன் என்னவா மாறிட்டான்? பிசாசா மாறிட்டான். நோட் பண்ணிக்கணும் இதை நீங்க. பிசாசா மாறுறான் பாருங்க, உரு மாறிட்டான். முதல்ல இங்க பாருங்களேன், ஒரு ஆம்பளை மாதிரி வந்தான் அல்லது பொம்பளை மாதிரி வந்தானோ எப்படியோ தெரியல. ஒரு ஏன்னா இவர் இளைஞன், ஒரு வாலிபன், ஒரு வேளை பெண் உருவத்தில் கூட வந்திருக்கும். எது? இன்றைக்கி நீங்கள் ரிசப்ஷனில் போங்க, ஃப்ரண்ட் ஆஃபீஸுக்கு போங்க, யார் தான் உட்காந்துருப்பாங்க? ஆம்பளை போட மாட்டாங்க. யாரை தான் வைப்பாங்க? பெண்ணை தான் வைப்பாங்க. அப்போ தான் எல்லோரும் என்ன பண்ணுறதுக்கு? நான் சொல்ல மாட்டேன், அதான் பிஸ்னஸ் நுணுக்கம். இது இங்கே இல்லை, எங்கே இருந்தது? அங்கே. அதனால் முதலாவது அழகான ஒரு பெண் வேடம் எடுத்து பிசாசு அவர்கிட்ட வந்து அழகாக பேசுச்சு. அவர் கையில் இருந்தது ஒரே வசனம், உபாகமம். மனுஷன் சாப்பாட்டினால் அல்ல, அவருடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினால பிழைப்பான், வேலையை பாருன்ட்டார். இப்பொழுது அந்த சோதனைக்காரனுக்கு பெயர் மாறுகிறது. இப்பொழுது சோதனைக்காரன் சரீரத்தில் ஜெயிச்சிட்டியா, இப்போ நான் ஆத்மாவுக்கு வரேன் என்ன சொல்லி 5வது வசனம், பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து. இப்போ நான் சொல்றேன் பாருங்க, இந்த ஆல்ரெடி அவர் 40 நாள் முடிஞ்சு இப்போ பசி வந்துச்சு. ஆனால் இவன் பேசணும்னு என்ன வருது இப்போ? இங்கே பாருங்களேன், நீங்கள் பரிசுத்தத்தை நாடும் பொழுது இல்லாத சோதனைலாம் அப்போ தான் வரும். சனிக்கிழமை நைட்டு பரிசுத்தமாக இருப்பீங்க, அன்னைக்கு நைட்டு தாங்க இல்லாத சிந்தனையெல்லாம் வருங்க உங்களுக்கு. நீங்கள் சனிக்கிழமை பரிசுத்தமாக இருக்கணும்னு நினைப்பீங்க, அன்னைக்கு தாங்க சண்டையே வரும், அன்னைக்கு தான் இல்லாத பிரச்சனையே வரும். ஏன்னா நமக்கு 1% இருந்தால் அவன் கொண்டு வர்றது 99% கொண்டு வந்து எத்தனையை ஆக்கிடுவான்? இப்போ 100%. உங்களுக்கு இந்த சோதனை வராவிட்டால் இன்றையிலிருந்து நீங்கள் பார்க்கலாம், புரிஞ்சுக்கிங்க. அவனுடைய சோதனை
இப்பொழுது ஆல்ரெடி பசியில் தாங்கிறாரு. இப்போ இந்த சரீரத்தில் இந்த 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 ஆவி பேசின உடனே இயேசுக்கு எப்படி ஆகிப்போச்சு? இப்போ எனக்கு சில நேரத்தில் என் உடம்பு பார்த்து பேசும், நீ சாப்பிட்றியா இல்லை ஒன்று எரிக்கிட்டானோ. ஏன்னா அந்த டைமுக்கு சாப்பிட்றேன்னா கை காலெல்லாம் வெளவெளத்து போயிடும். அதனால் எது கிடைச்சாலும் அந்த டைம் எடுத்து சாப்பிட்டுட்டு அமைதியாக உட்காந்துருது, அவ்வளோதான். ஸ்தோத்திரம். அந்த மாதிரி இந்த சோதனைக்காரன் பேசின உடனே இயேசுக்கு வெளவெளத்து போயிட்டு நல்ல வேலை ஒரு டேப்லெட் எடுத்து போட்டுக்கிட்டார் உள்ள. ஸ்தோத்திரம். வசனத்தை எடுத்து போட்டு மனுஷன். ஓகே, 5வது வசனம். பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பருகையின் மேல் அவரை நிறுத்தி நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், இங்கிருந்து தாழ குதியும். ஏனெனில் நீ வசனத்தை பேசணும்ல, நானும் வசனத்தை பேசுகிறேன். சங்கீதம் 91 இருக்குல்ல, உங்களால் சங்கீத ஆலோசனைலாம் பேசுகிறாங்களே, நான் கூட கேட்டேன். ஹலோ, கவனிக்கிறீங்களா? இந்த உலகம் ஆவியின் உலகம். சத்தம் இல்லையா? என்ன உலகம்? நீங்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவது உண்மையானால் சத்துருவானவனும் அவனும் ஆவியில் உங்கள் பக்கத்தில் இருக்கிறான். நீங்கள் கொஞ்ச நேரம் பாட்டு பாடி அந்நிய பாஷை பேசிட்டு இருப்பீங்க, கொஞ்ச நேரத்தில் கெட்ட வார்த்தை பேசுவீங்க. சினிமா பாட்டு வரும் சிந்தையில். இதுதான் ஆவியின் உலகம். நீங்கள் உடனடியாக என்ன பண்ணணும்? இயேசு நாமத்தில் அப்பால போ. இப்போ சொல்ல போகிறார் இயேசு. இப்போ வந்த பிரச்சனை முதல்ல சரீரத்தில் வந்தது, இப்போ இயேசுக்கு வந்த பிரச்சனை சோதனைக்காரனால் சரீரத்தில் வந்தது, இப்போ பிசாசினால் ஆத்மாவில் வருது. அதான் நோட் பண்ணோம். எதை சொல்கிறாரு பாருங்களேன், எதை சொல்லுது பிசாசு பாரு. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், நீர் எங்க வச்சது பாருங்க, செக்க தூக்கி மேலே போட்டுச்சு பாருங்களேன். இவரோ நான் ஒரு பாவி என்ற ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து ஒரு ஏழையாக பூமியில் வந்து இருக்கிற பிசாசை தூக்கி கிரீடத்தை எங்க வச்சது? உங்களையும் ஐயா, ஐயாவே வேணாம், பேரை சொல்லி கூப்பிடு. நீ என்னை தூக்கி மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே போடாத. நிறைய விசுவாசிங்க பாஸ்டர்ன்னு வந்துட்டு பின்னாடி பேசுவாங்க, வேணாம். ஸ்தோத்திரம். இந்த பெருமையை முதல்ல தூக்கி போட்டுச்சு. இப்போ எதில் எங்கே தூக்கி போடுது? சரீரத்தில் இல்லை, ஆத்மாவில் பெருமை. நீ தேவனுடைய குமாரனியானால் இங்கிருந்து, ஏன்னு கேட்டால் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இங்கேருந்து அந்த ஏறுவது உங்கள் ஆளுங்களெல்லாம் தூக்கி இங்கேருந்து கீழே போட்டான். கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் குழந்தைகளெல்லாம் மேலேருந்து கீழே போட்டான். உனக்கு தெரியல? தெரியும். தூதர்கள் உன்னை தாங்குவார்கள், ஏன்னா நீ தேவனுடைய குமாரனே அல்ல. ஏன்னா வசனம் 91 சங்கீதத்தில் என்ன சொல்லுது? உன்னை உன் பாதம் கல்லில் இடராதபடி உன்னை கரங்களில் ஏந்துவார்கள் என்று எழுதி இருக்குதுன்னா யாரு? வசனம் அவனுக்கு தெரியும். பிசாசுக்கு உங்களோடு வசனம் மூலமாகவே பேசி உங்களை கலகப்படுத்துவான். இன்றைக்கு ஏராளமான நூதன உபதேசம், கள்ளதனமான உபதேசம். ஜாக்கிரதையாயிருங்க, ஜாக்கிரதையாயிருமாவில் கள்ளதனமான உபதேசங்கள். ஜாக்கிரதை. ஸ்தோத்திர. நல்ல தேவ மனுஷர்களை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஆலோசனை கேட்டு உஷாரா இருங்க. இப்பொழுது வந்த சோதனை ஆத்துமாவில், இயேசுவுக்கு அந்த ஆத்துமாவில் வந்த சோதனை பெருமை, பகை. காப்பாற்றிக்க. அப்பொழுது இயேசு சொன்ன வார்த்தை என்ன? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். டெஸ்ட் பண்ணாத, டெஸ்ட் பண்ணி பார்க்காத. ஏன்னா மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன என்ற அந்த வசனத்தை இங்கே எழுதலை. நீங்கள் மார்க் 8:36, 37 நீங்கள் போனீங்க, நாங்கள் தெரியும். மனுஷன் உலகம் முழுவதும் மனுஷன் தன்னை ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அவனுக்கு லாபம். ஹலோ, இந்த ஆத்மாவில் பெருமையை வளர்த்துக்கிட்டு பகையை வளர்த்துக்கிட்டு நீங்கள் அந்நிய பாஷை பேசி ஊழியம் செய்தாலும் பிரயோஜனம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? யார் பேரில் எனக்கு கசப்பு இல்லைப்பா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்ப்பா? யார் பேரில் எனக்கு பகை இல்லைப்பா? ஸ்தோத்திரம். இல்லாமல் இருக்க விரும்புங்க. அவன் சோதனைக்காரன். இப்பொழுது இயேசுவுக்கு கொண்டு வந்த சோதனை இது பயங்கரமான சோதனை. வசனத்தை வச்சு பேசுகிறான், மடியவே முடியலை. ஆனாலும் இவருக்கு தெரியும், உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன தெரியும் இவருக்கு. இப்பொழுது 8வது வசனம்.
மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய். இப்போ அந்த உருவம் மாறல, அதே உருவம் தான். இப்போ எங்கே கொண்டு போகுது? மலையில் கொண்டு போய் இந்த இந்த இடத்துக்கு நீங்கள் வரும்பொழுது ரொம்ப நல்லா இருக்கு. கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து. எப்படி விழ சொல்கிறான் பார்த்தீங்களா? இது ஆவியிலங்க. இப்போ மூணாவது சோதனை எதில் கொடுக்குறான்? முதல்ல சரீரத்தில் கொடுத்தான், ரெண்டாவது பெருமை பகையை எங்கே கொடுத்தான்? ஆத்மாவில் கொடுத்தான். நீங்கள் நினச்சிருப்பீங்க பகை நம்ம உடம்புல தான், குடும்பத்தில் இல்லை. அது எங்கே போய் பாதிக்கப்படுது? ஆத்மாவில். இப்போ மூன்றாவது சோதனைக்காரன் அவருக்கு கொடுக்குறான். என்ன கொடுக்குறான் பாருங்க. நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை லூக்கா 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல பக்கம் சொல்லட்டுமா? 82வது பக்கம். சகல அப்படி மாற்றி படித்து பாருங்களா. கவர்மெண்ட்ஸ், எல்லா கவர்மெண்ட்ஸும் காட்டுதுங்க. எல்லா கவர்மெண்ட்டும் எல்லா ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்தில் அவனுக்கு காண்பித்து, இவை எல்லாவற்றில் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகள் மகிமையும் உமக்கு தருவேன், இவைகள் எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிரிப்பு. எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் அதை தருகிறேன். ஒரு பயங்கரமான சிரிப்பு. ஏசு என்ன பண்ணார் தெரியுமா? என்ன பண்ணாரு? பதிலே சொல்லலைங்க. என்ன சொன்னாரு? எனக்கு பின்னாக போ சாத்தானே. அவ்வளோதான், ஒரே வார்த்தை. இப்போ என்ன மாறிடுச்சு? சோதனைக்காரன் பிசாசு இப்போ ஆவியில் வருது. சாத்தானே அப்பாலே போ, பின்னாலே போ சாத்தானே. எங்கே போ? இங்கே மத்தேயுவில் படிக்கும்போது எப்படி இருக்கு? படிக்கலாம். அதான் பேசேஜ் நமக்கு. அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ. அது பாருங்களேன், அவனால் இங்கே பாருங்களேன், நரகத்தில் போ, பாதாளத்துக்கு போகணும்லாம் சொல்லிட முடியாது. ஏன்னா இப்போ போக மாட்டான் அவன். அதனால தான் ஏசு எப்படி சொன்னார்? நீங்கள் சொல்கிறீங்க ஏசு நாமத்தில் ஒன்று சுட்டு பாதாளத்து. ராஜா சான்ஸே இல்லை கண்டா. யார் உனக்கு சொல்லி கொடுத்த இந்த டைலாக் எல்லாம்? உன்னால் என்ன சுட்டு அடிக்க முடியாது. உங்கள் தலைவனே என்னென்ன சொன்னார்? பின்னால் போனார், அப்பால் போனார். இதை ஒன்றா சொல்லிக்க. நீ சும்மா வாய் நோக பேசாத, உன்னாலெல்லாம் அது முடியாது. அப்பாலே போ, பின்னாலே போன்னு சொன்னார். தட்ஸ் ஆல். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸ்டாப். இவ்வளோதான் சொல்ல முடியும். இதான் அவன் சோதனைக்காரனுடைய சோதனை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. என் ஆவி, என் ஆத்மா, என் சரீரத்தில் சோதனைக்காரன் வரும்பொழுது நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இங்கே பாருங்களேன், யாரை மட்டும்தான் ஆராதிக்கணும்? அவரை மட்டும்தான் ஆராதிக்கணும். வேறு எதை ஒன்றையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? ஆராதிக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். அது ஆராதனை பொருளாகவும் மாறிடக்கூடாது. தாயையோ தகப்பனையோ ஆராதிச்சிடக்கூடாது. அவர்களை நான் கனப்படுத்தணும். பொண்ணையோ பொருளையோ ஆராதிச்சிடக்கூடாது. சூரியனையோ சந்திரனையோ முத்தமிட்டிடக்கூடாது. விளக்கை முத்தமிடக்கூடாது. ஏன்னா ஆவியினால் அவர் ஒருவரை மட்டும்தான் ஆராதிக்க வேண்டாம். ரொம்ப அழகாக சொல்லிச்சு, என் காலில் விழுந்துரு, எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்றேன். காடு கொடு தம்பி. 7:30. விண்ணை விற்றியன் கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும். அவ்வளவுதான். சும்மா லேசா இந்த உலகத்தில் வாழுங்க. ரொம்ப பாரமா வாழ்ந்துடாத. என்னதுங்க? எப்படி? லேசா வாழுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு கூட பேசட்டும். ஆகவே சோதனை என்பது மனிதனுக்கு இயல்பு. சோதனை இல்லாத மனிதர்களே இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சோதனையை கர்த்தர் அனுமதிக்கிறார். என்ன சத்தமே இல்லை? கர்த்தர் சோதனையை அனுமதித்தால் அதன் பிறகு நமக்கு வரக்கூடிய லாபம் இரட்டிப்பு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோதனை என்னாலையா அல்லது இறைவனாலையா? யோபு பரிசுத்தவான், கர்த்தர் அனுமதித்தார், அதன் முடிவோ அதனுடைய பொறுமையை நீங்கள் கவனியுங்கள்.
அவனுடைய உத்தமத்தை கடந்த வாரம் நீங்கள் பார்த்தீங்க. கவனித்து பாருங்கள், அவர்களுக்கு எத்தனை ஆசீர்வாதம், இரட்டிப்பானது. கர்த்தர் அனுமதித்த சோதனையை அவர் அனுமதித்தானால் எனக்கு தெரியும், இங்கே பாருங்க, அவர் சோதனை அனுமதித்தால் எனக்கு தெரியும், ஒன்று வேத வசனத்தை கொடுத்து உங்களை பலப்படுத்துவார், நிதானத்தையும் பொறுமையும் கொடுத்து உங்களை சாந்தப்படுத்துவார். இந்த உலகத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையை மனுஷத்தன்மையில் வாழ முடியாது என்பது என்னுடைய சிறு மூலையில் நான் கண்ட உண்மை. ஆவிக்குரிய வாழ்க்கையை எதனால் ஆளிட முடியாது? இந்த மாம்சத்தில் வாழ்ந்துட முடியாது. தேவ ஆவியானவர் உதவியினால், கர்த்தருடைய வார்த்தையினால் மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லாக இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்த முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே என் அன்பு மக்களை, இப்பொழுது நாம் செய்திக்கு வரலாம். நாம் எங்கே விட்டோம் செய்தியை? நான் சும்மா ஒரு அவுட்லைன் அப்படி போயிட்டு ஊரை சுற்றிட்டு வந்தோம். லூக்கா, ஏதேனு, இயேசு, அப்படி போயிட்டு அப்படி மத்தேயுவெல்லாம் வந்துட்டோம். இப்போ நம்ம எங்கே வரணும் செய்திக்கு? 1 தெசலோனிக்கே மறந்துடாதீங்க, 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் மறந்துடாதீங்க, எடுத்து வாசிக்கலாம். நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக. அப்போ சோதனைக்காரன் வந்தால் இவ்வளோ காலம் கேட்ட செய்தி வீணா போயிடும். ஸ்தோத்திரம். அவ்வளோதான். இவ்வளோ காலம் செய்த ஊழியம் வீணா போயிடும். சோதனைக்காரனுக்கு அவ்வளோ பவர், எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிடுவான். நீ பெற்ற அபிஷேகம், நீ பெற்ற கிருபை வரங்கள், நீங்கள் காத்திருந்த பரிசுத்தம் அத்தனை வீணா போயிடும். இதுதான் சோதனைக்காரனுடைய வேலை. ஜாக்கிரதை. ஸ்தோத்திரம். உன்னுடைய சாட்சி, உங்களுடைய நீதி எல்லாம் வீணாய் போயிடும். ஜீரோவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு அவன் பாட்டு போயிட்டு வான். பாய் பாய், போயிட்டு வரட்டுமா, பாய் பாய், இதான் என் வேலை. எங்கே வந்துட்டேன் இப்போ? ஜீரோ. ஸ்தோத்திரம். எவ்வளோ, ஐயோ நான் 20 வருஷம் விசுவாசி, ஆனால் உன்னுடைய நிலை இப்போ ஜீரோ. அவ்வளோதான். பாய் பாய், போயிட்டு வரேன். ஸ்தோத்திரம். இப்பொழுது தான் தெளிவு வரும். ஐயா என்னை மன்னி ஐயா, இவ்வளோ காலம் கோபமாக இருந்தது. யார் மேலே? ஊழியக்காரன் மேலே, சபை மேலே, ஆவியானவர் மேலே, கர்த்தர் மேலே, சர்ச்சுக்கு வர்றதில்ல, எல்லாம் இழந்து ஜீரோவுக்கு வந்துட்ட பிறகு கர்த்தாவே மன்னியா. ஓகே, ஆரம்பி, ஸ்டார்ட் பண்ணு. அந்த நிலைமை வேண்டாம். சோதனைக்காரன் வந்தால் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தது உண்டோவென்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். போதும் மக்களே. பரிசுத்த ஆவியானவர் தான் சொல்லுகிறார், உங்கள் குடும்பங்களிலெல்லாம் சோதனைக்காரன் வந்து உங்களை மனவேதனைப்படுத்தி உங்களால் ஜெபிக்க முடியல, உங்களால் வேத தியானிக்க முடியல, உங்களால் எதை ஒன்றுமே திருப்தியாக உங்களால் செய்ய முடியல, ஏதோ ஒரு வகையில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் அந்த சோதனைக்காரனை கர்த்தர் நிர்மூலமாக்குவார் என்று கர்த்தர் தான் சொல்றார். ஆகவே திருச்சபையே, என் அன்பு சபையே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இந்த சோதனையை கர்த்தர் அனுமதித்திருந்தால் நாங்கள் எப்படி ஐயா இதை மேற்கொள்ளலாம்? எத்தனை பேர் கேட்குறீங்க? சோதனையை மேற்கொள்வது எப்படி இருக்கு, அல்லது இந்த சோதனைக்காரனுடைய பிரச்சனையை மேற்கொள்வது எப்படி என்பதை நான் சுருக்கமாக நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். இப்பொழுது இந்த சோதனையில் அகப்பட்டிருக்கிற மக்களை சந்திக்கும்படி 6வது வசனம். இப்பொழுது தீமோத்தேயு உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்து. இப்பொழுது அந்த ஜனங்களை ஸ்திரப்படுத்த, பலப்படுத்த, ஆலோசனை கொடுக்க, சோதனைக்காரனை ஜெயிக்க, சோதனைக்காரன் கையிலிருந்து மக்களை பிடுங்கி எடுக்க அனுப்பப்படுறது யாரு? வீடு எரியுதுங்க, எரியிற வீட்டிலேருந்து காப்பாற்றுறதுக்கு யாரை தான் கூப்பிடணும்? ஃபயர் இன்ஜினை கூப்பிடணும், போலீஸை கூப்பிடணும். ஆனால் சோதனைக்காரனை ஜெயிக்க யாரை கூப்பிட்டாங்க? ஊழியக்காரன். எதை எடுத்துன்னு போயிருப்பார்னு நினைக்கிறீங்க? வசனம். ஊழிய செய்கிறேன், நான் ஊழியக்காரன் என்று சொல்லுகிறேன். அன்பு பிள்ளையே, ஊழியம் சாதாரணமாக செய்யலாம். பட் ஆனால் இங்கே தீமோத்தேயு செய்த ஊழியம் என்ன ஊழியம்? தன் பிராணனை மதிக்காத, தன் பிராணனை எடுத்து முன்னே வச்சு போன ஊழியம். ஜனங்க எதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க? சாதாரண பிரச்சனை இல்லைங்க. எதால் பாதிக்கப்பட்டிருக்காங்க?
பிசாசு, சாத்தான். அதை மேற்கொள்வதற்கு போகிறவர்கள் எப்படி இருக்கணும்? விசுவாசம் தடுமாறுறவங்களுக்கு விசுவாசத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குறோம். எப்படி போனோம்? இல்லைன்னா அந்த பேய் உங்களை பிடிச்சிக்கும். இதெல்லாம் ஆடாத பேய்ங்க. ஆடுற பேயை ஓட்டிடலாங்க, ஆடாத பேயை ஓட்ட முடியாது. ஸ்தோத்திரம். ஜாக்கிரதை. குடும்ப பிரச்சனை பிசாசு, கணவன் மனைவி பிரச்சனை பிசாசு. நல்லா போயிட்டு இருந்த குடும்பத்தில் திடீரென்று ஒரு போராட்டம் பிசாசு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஊழியம் செய்கிறவர்கள் நடுவே வரக்கூடிய ப்ராப்ளங்கள் பிசாசு. இதை மேற்கொள்வதற்கு நீங்கள் அமைதியாக இருந்தால் போதாதுங்க, அங்கே ஒரு தெளிவான தேவ மனுஷன் வேண்டும். ஷோ காட்டுற மனுஷன் அல்ல, உங்களோடு முகமுகமாக பேசி வேத வசனத்தை எடுத்து காட்டி அந்த பிசாசை விரட்டக்கூடியவனாக இருக்கணும். தேவனுடைய பெரிய கிருபையினால் உங்களுக்கு நல்ல ஊழியர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஊழியர்களை கொடுத்திருக்கிறார். ஆகவே உங்களுக்கு பிரச்சனையானால் அங்கும் இங்குமாக தேடாதீங்க, உங்களுக்காக ஊழியர்களை நம் சபையில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பேசுங்க. அதுவும் உங்கள் பிரச்சனையை கேட்டு பக்கத்து வீட்டில் சொல்கிற ஊழியக்காரங்கிட்ட பேசாதீங்க, கர்த்தர்கிட்ட பேசுகிறவங்ககிட்ட மட்டும் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அன்பு நண்பர்களே, அன்பு மக்களே, இப்பொழுது தீமோத்தேயு அங்கு போகிறார். அப்படியானால் சோதனைக்காரனை ஜெயிப்பதற்கு நமக்கு என்ன தேவை? கவனிங்க. எபேசியர் 6:17. இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். என்னத்தை எடுத்துக்கணுமா? நம்ம தான் வசனத்தை எடுத்து அம்மா வீசிட்டாங்களே, பழத்தை பற்றி தானே பேசினாரு. ஆமாம், பழம் தான், இங்கேயும் பழம் தானே. ஓகே, சாப்பிட்டா என்ன? இந்தம்மா அந்த வசனத்தையே எடுத்து என்ன பண்ணிக்கிச்சு? இப்போ தன் கழுத்தையே வெட்டிக்கிச்சு, புருஷன் கழுத்தையும் வெட்டி விட்டுடுச்சு. இன்றைக்கு வசனம் பேச தெரியல, தியானிக்கும் தெரியல, வசனத்தை தப்பாக மக்களுக்கு கற்றுக் கொடுத்துட்றாங்க. ரொம்ப ஜாக்கிரதை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹலோ, நம்ம என்ன உபதேசத்தில் இருக்கிறோம் தெரியுமா? திருத்துவ உபதேசத்தில் இருக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி உபதேசத்தில் இருக்கிறோம். இந்த உபதேசத்துக்கு மாறாக வரக்கூடியது அத்தனையும் கள்ள உபதேசம். ஜாக்கிரதை. நாம் என்ன உபதேசத்தில் இருக்கிறோம்? அப்போஸ்தலர்கள் உபதேசத்தில் இருக்கிறோம். ஜாக்கிரதை. இதுக்கு எதிராக மாறாக வரக்கூடிய உபதேசத்தை கடிந்து கொள். நாம் அந்நிய பாஷை விசுவாசிக்கிறோம், தீர்க்க தரிசனங்களை விசுவாசிக்கிறோம். இதுக்கு எதிர்த்து வரக்கூடிய கள்ள உபதேசங்களை என்ன பண்ணணும்? நீங்கள் கடிந்து கொள்ளுங்க. ஏன்னா ஏதேனில் நீங்கள் போனீங்கன்னால் ஏவாளை பார்த்த கேள்வி, உங்கள் தேவன் இந்த பழத்தை பற்றி என்ன படிங்கள உண்டோ? அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும் பாருங்களேன். உண்டோ? வாசிமா, 2வது வசனமா? 1வது வசனம். முதல் வசனம். நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. சந்தேகத்தை போட்டுச்சு பாருங்க. அப்படியானால் பிசாசு 2 சந்தேகத்தை தாங்க போடும். என்ன கவனிங்க, யாரும் குனிஞ்சு வேதத்தை தியானிக்காதீங்க. என்ன பாருங்க, 2 சந்தேகம் மட்டும் தான் வச்சிருக்கிறான். ஒன்று, வேத வசனம் உனக்கு புரியல, எதுக்கு படிக்கிற, வேண்டான்னு இடம். இன்னொன்று, இந்த கடவுளை பற்றி உன்னால் புரிஞ்சிக்க முடியலையே, நீ எதுக்கு சர்ச்சுக்கு போகிற, விட்டுடு. ஸ்தோத்திரம். கடவுள் பேரிலும் சந்தேகத்தை கொடுத்துரும், வேத வசனத்தின் மேலேயும் சந்தேகத்தை கொடுத்துரும். இங்கே தான் நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும். உங்கள் கைகளில் பாக்ஸர் கவசம் வச்சுக்கணும். நல்லா குத்தணும். யார் முகத்தில்? ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வாடா நான் ரெடி ஆகிடுவேன்னு சொல்லணும். செவ்வாய்க்கிழமை காலையில் வாடா நான் ரெடி ஆகிடுவேன்னு சொல்லணும். ஆமாம், எனக்கு வசனம் புரியல தான், ஆனால் நான் சந்தேகப்பட மாட்டேன். ஜீவனுள்ள வசனம், ஜீவனுள்ள வசனம். பென் ஹேர் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? சத்தமே இல்லையா? அந்த திரைப்படத்தை எடுத்தவர் ஒரு நாத்திகவாதி, கடவுளே கிடையாதுன்னவர். அவருடைய நண்பர் அவருக்கு சுவிசேஷம் சொல்கிறார். அதுக்கு எதிர்மாறாக அவர் நாவல் எழுதுகிறவர். கடவுள் இல்லை, அதுக்காக பைபிளை படித்து பைபிள் இருந்து நான் கடவுள் இல்லை என்று ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லி பைபிள் படிக்க ஆரம்பித்தார். ரட்சிக்கப்பட்டுட்டார். அதுக்காகத்தான் அவர் பென் ஹேர் என்று சொல்லி அவர் ஒரு நாவல் எழுதி அதை திரைப்படமாக்கி வெளியிட்டார். கோடிக்கணக்கான பிரதிகள்
அது பல வருஷம், எனக்கு தெரிஞ்சே 40 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கு, இன்ன வரையும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி வெளிவந்த படம் அது. வேதத்தை படித்து பார். நேற்றைக்கு கூட நம்முடைய அன்பு சகோதரர் ஒரு குருமூர்த்தி என்று சொல்லப்படக்கூடிய பிஜேபி ஒரு 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 மாவட்டத்தில் தலைவர், அவர் ஈரோட்லேயே சேலத்திலே தெரில, பைபிளெல்லாம் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற பைபிளெல்லாம் வாங்கி குப்பையில் போடுறத வீடியோ பண்ணி அனுப்புகிறார். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். நான் தான் பேரை ஓப்பனாக சொல்கிறேன். அவர் ரட்சிக்கப்படுவார். இது சாதாரணமாக பேப்பராக இருக்குங்க, ஆனால் இது ஜீவனுள்ளவருடைய வார்த்தைகள். இது சாதாரண பேப்பர் தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை ரட்சிக்கும் பொழுது இந்த பேப்பரை நான் எங்கே போய் பொறுக்கணும் தெரியுமா? அண்ணாச்சி கடையில் போய் பொறுக்கணுங்க. அங்கே தான் பொட்டுக்கடையில் மடித்து கொடுத்தாங்க. அதில் உள்ள வசனங்கள் எல்லாம் எனக்கு தேனும் சுவையமாக இருந்தது. எனக்கு தெரியாதானா, ஆனால் ஏனோ இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு, ஒரு காதல் எது மேலே? இந்த பேப்பர் மேலே. எதோ எழுதியிருக்கு, ஆனாலும் என் கண்கள் வெளிச்சமாகுது, பரவசம் அடையுது. இதை படிக்கணும் போல ஒரு ஆர்வம். யாரோ ஒருத்தர் புதிய ஏற்பாடு கொடுத்தாங்க, ஒரே நாளில் படிச்சுட்டேன். அத்தனை ஒரு ஆர்வம் இது மேலே, ஒரு தாக்கம். விளங்கலை, ஆவியானவர் விளங்க பண்ணினார். அதனால தான் இப்போ உங்களுக்கு விளக்க உரையாக என்னை மாற்றிருக்கிறார் நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாழ்மையோடு சொல்லுகிறேன். அன்றைக்கு என்னை அவர் எடுத்து அவர் எனக்கு வெளிச்சத்தை கொடுத்ததுனால தான் புரிஞ்சது. நண்பர்களே, நண்பு சகோதர சகோதரிகளாகவே எதன் மேலே சந்தேகத்தை வர வைப்பான்? வசனம். இதான் அவனுடைய தந்திரம். இயேசுக்கே அதானே சொன்னா, எழுதியிருக்கிறதே. துவர் உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் என்னால் நான் தான் கொடுத்துருக்கிறேன். அன்னார் இன்னார் எல்லாருக்கும் நான் தான் கொடுத்துருக்கிறேன். நீ என் காலில் விழுந்துரு. அப்பால போய் சாத்தானே, விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிட. எத்தனை பேர் சொல்ல முடியும் இயேசுவே ஆண்டவர்? என்ன சத்தமே இல்லை? இயேசுவே ஆண்டவர். உன்னுடைய ஆவிக்கு, உன்னுடைய வசனத்திற்கு விரோதமாக வரக்கூடிய வார்த்தைகளை கடிந்து கொள்ளுங்க. வசனம். அதை எபேசியர் 6:17 பார்க்குறோம். கடைசி நாட்களில் தீங்கு நாளில் அவனோடு கூட எதிர்த்து நிற்க நம்ம வசனம் என்னும் ஆவியின் பட்டயத்தை எடுத்து, அதை பிடிக்கிறதுக்கு பலன் வேணும் ஐயா. வசனத்தை பேசுறதுக்கு நமக்கு தெளிவு வேணும் ஐயா. எங்கே எந்த வசனத்தை பேசணுன்ற ஒரு அறிவு வேணுமே. ஆகையால் தான் நான் கத்திட்டு கிடக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆசையாக இருக்கு செத்து போயிடணுன்னு. எப்போ வரும்னு தெரியல அந்த நாள். ஏன்னா எனக்கு தெரியும், பூமியில் இந்த உடம்பு ஓய்வெடுக்க விரும்புகிறது. ஆவிக்கோ ஆத்மாவுக்கு என்ன கிடையாது? சாவு கிடையாதுங்க. உயிரோடு கூட இருப்பேன். எனக்கு தெரியும். பாடு, இன்னல்கள், சோதனை இந்த பூமியில் மட்டும்தான். கண்ணை மூடிட்டு அது இல்லை. பிரைஸ்கா. எப்பொழுது அந்த நாள் வரும் என்று காத்துட்ருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அதுக்காக இன்னும் நான் என்னை சர்வீஸ் பண்ணுறேன். இன்னும் 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 அதுக்குரிய ஆயத்த பணிகளை செய்கிறேன். எதை பார்க்க? காடு கொடு தம்பி. விண்ணை வீற்று என் கண்ணை அகற்றிடேன், விண்ணை வீற்று என் கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்றழைப்பேன். உண்மை உள்ளவனுக்கு மட்டும்தாங்க கடவுள். அல்லேலூயா. சரி, ஓகே. அப்படியானால் அந்த சோதனைக்காரனை ஜெயிக்க என்ன வேணும்? வசனம் இல்லாத வாழ்க்கையெல்லாம் விசனம். ஐயா, வசனத்தை எங்கே போய் கற்றுக்க முடியும்? யூடியூப்பில் கற்றுக்க முடியும். ஹலோ, எல்லாம் சாப்பாடு தான், ஹோட்டல்லையும் சாப்பாடு தான், பக்கத்து வீட்லேயும் சாப்பாடு தான். ஆனால் என் வீட்டு சாப்பாடு வேற. எல்லாம் சாப்பாடு இல்லையா, எல்லா பிரசங்கம் அல்ல. அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் கேளுங்க. உங்களுடைய சபைக்கு என்ன சொல்லப்படுகிறதோ அதுதான் வசனம்.
உங்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது இன்றைக்கு? சோதனைக்காரனை பற்றி. அந்த சோதனைக்காரன் உருமாறுவான், சோதனைக்காரனாய் இருப்பான், பிசாசா மாறுவான், ஃபைனலி தன்னை விகாரமாய் மாற்றி என்னவா தெரிவான்? சாத்தானாய் தெரிவான். ஆகவே நீங்கள் அவனை ஜெயிக்க ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தெளிவு வேணும்? வசன தெளிவு வேண்டும். ஆகவே தான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், வசனத்தை வாங்க, கேளுங்க. இல்லாவிட்டால் சோதனைக்காரன் சூழ்ச்சியில் அகப்படுவது நிச்சயம். அதில் அகப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை கேளுங்க, வசனத்தை கேளுங்க. ஸ்தோத்திரம். The second one, அந்த சோதனைக்காரனை மேற்கொள்ள 16வது வசனம், எபேசியர் 6:16. பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடு. இங்க பாருங்களேன், அந்த பொல்லாங்கன் தூரத்திலிருந்து அம்பு எய்கிறாங்க. அக்கினி அஸ்திரங்கள், அதாவது அந்த அம்புல நெருப்பை பத்த வச்சு தூரத்திலிருந்து அடிக்கிறான். எங்கன்னு தான் வரும்னு தெரியல. ஃபோன்லேருந்து வருது, ஃபோன் பேச்சு. ஸ்தோத்திரம். ஃபோனில் கேள்விப்பட்டேன், ஃபோனில் சொன்னாங்க, செய்யாததை செஞ்ச மாதிரி பேசுகிறாங்க. அப்பால போ சாத்தானன்னு சொல்லு. நீ எதுக்கு ஃபோனை கேட்டுக்கிட்டு மனவேதனையில் இருக்கிற? போ சாத்தானன்னு சொல்லு. பதில் பேசாத, அமைதியாரு. கர்த்தர் நீதி செய்வா. பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரங்களை அவிழ்த்து போடத்தக்க எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும். இப்போ ரெண்டாவது, அந்த பொல்லாங்கன் எய்யும் அம்பைய அழித்து போட என்ன தேவை? உறுதியா இருக்கணும். எதில்? விசுவாசத்தில். கர்த்தரே தெய்வம், அவர் வசனம் உண்மை உள்ளது, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஆகவே அவர் என்னை கைவிடவே மாட்டார். விசுவாசம் இல்லாத விசுவாசி எதுக்குங்க? விசுவாசம் இருக்குதா இல்லையான்னு எப்போ தெரியும்? சோதனைக்காரன் வந்து டெஸ்ட் பண்ண பிறகுதான் ஓகேன்னு. யார் தான் கொடுக்கணும்? யார் தான்? டெஸ்டர் தான் வந்து சொல்லணுங்க ஓகே. நீங்கள் எல்லாம் இப்போ ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம். என்ன ஒட்டியிருக்கோம்? ஓகே. யார் டெஸ்ட் பண்ணது? சோதனைக்காரன். அப்போ உங்களுக்கு எனக்கும் ஓகேன்னு யார் சொல்லணும்? சொல்ல மாட்டேன்றீங்களே. யார் அவன்? யார் அவன்? ஆவியை சோதிச்சிருக்கணும், ஆத்மாவை சோதிச்சிருக்கணும். அப்படியானால் நீங்களும் நானும் எங்கே போயிட்டு வரணும்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் காட். உம் சித்தம் போல் என்னை. ஹலோ, டெஸ்டர் ஸ்டிக்கர் வேணுமா வேணாவா? ஓகே ஸ்டிக்கரு பாடுங்க என்னோடு கூட. 649. உம் சித்தம் போல் என்னை என்றும் கர்த்தரே நீர் நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே. ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே இயேசுவே. வழி பிரியாணி மூடனை போல் வழித்தவரா நடந்திடவே வழி இதுவே என்று சொல்லும் இனிய சத்தம் துணித்திடட்டும். பாடுகளில், நெருக்கங்களில், சோதனை நடுவே அந்த சத்தம் துணிக்கட்டும். அப்பொழுது நமக்குள்ள விசுவாசம். ஹலோ, என் தெய்வம் என்னை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நான் அந்த சிலையை வணங்க மாட்டேன்னு சொன்னேன். அதான் விசுவாசம். உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் காட்டி, எல்லா பணம், எல்லா ஆஸ்தி அந்தஸ்தும் காட்டி இயேசுவை காலில் விழுன்னு சொன்னானே, அப்பால போய் சாத்தானு சொன்னார். அதுதான் விசுவாசம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கொஞ்சத்துக்கு இந்த உலகத்திற்கு ஆசைப்பட்டு வாயில் வந்ததெல்லாம் பேசி, யோபுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, தூசித்து ஜீவனை விடுன்னு சொன்னாங்களே, அங்கே ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கோம். ஆனால் யோபு மனைவிக்கு முன்னாடி சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கு. அதுதாங்க விசுவாசம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு விசுவாசமாக தான் இருக்கிறேன், எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு சொல்கிறது என்னது? அது என்ன விசுவாசம்? அது இல்லை. தைரியமாரு, உறுதியாரு. உங்கள் விசுவாசத்தை நம்பிக்கையில் உறுதியாரு. ஹலோ,
எனக்கு இது கொடுப்பார் அதை கொடுப்பாரு நம்பிக்கை எல்லாம் இல்லை. அது வந்தாலும் வராவிட்டாலும் இயேசு எனக்கு தெய்வம். என்ன சத்தமே காணுமே. முன்னாடி உனக்கு குழந்தை வருவாருன்னு சர்ச்சுக்கு போனால் குழந்தையே வரல, இயேசு வந்துட்டார். என்ன கடவுள் வந்துட்டார் போதாதா? மற்றதெல்லாம் எனக்கு வரும். முதலாவது எனக்கு தேவை அவருடைய ராஜ்யம். மற்றதெல்லாம் கூட கொடுக்கப்படும். நான் சொல்லுவேன், இந்த உலகத்தின் இம்மைக்காக தெய்வத்தை தேடுவதை விட்டுடு, அவரை தேடு. நாட்டு அவரை தேடு, வேதத்தில் அவரை தேடு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போது இந்த பொல்லாங்கன் எய்யும் அம்பை முறித்து போட நமக்கு என்ன தேவை? பாப்பா என்ன தேவை? கொஸ்டின் ரொம்ப டஃப்பாகுது, இருக்கட்டும். பண நெருக்கடியாக இருக்குது, இருக்கட்டும். வேலையில் நெருக்கடி இருக்கட்டும். எனக்கு விரோதமாய் சூழ்ச்சி பண்ணுறாங்க, இருக்கட்டும். என் தேவன் அதிலிருந்து என்னை விலக்கி காப்பா. அந்த விசுவாச அறிக்கையிட நம்ம ஒழிய ஐயோ 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 என்ன ஆச்சு ஜான் யாருன்னா முனம் சறுக்குது பாஸ்டர். முதல்ல இந்த பேச்சை விட்டுட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்லா இருக்கேன் எனக்காக ஜெபிங்க, நல்லா இருக்கேன் எனக்காக ஜெபிங்க, ஸ்தோத்திரம். நான் சொல்லுவேன், இந்த விசுவாசம் எங்கே தெரியுமா? வெடிய காத்தால 4:30 மணிக்கு உங்கள் முழங்கால நிற்கணும். உங்கள் பிரச்சனை எங்கே சொல்லுங்கள்? மாமா கிட்ட மச்சாங்கிட்ட சொல்லாத, நோ யூஸு, கேலி கிண்டலாக மாறிடும். கர்த்தர் சமூகத்தில் காலையில் சொல்லு, போயிட்டே இருங்க. காலையில் எழுந்தால் அந்த நாள் உனக்கு பிரகாசமாக இருக்கும். காலையில் எழுந்துக்காதவனுடைய வீடு அந்த நாள் விளக்கு எரியாது. ஸ்தோத்திரம். அந்த நாள் உங்களுக்கு உற்சாகமாக, அந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுமானால் காலையில் என்ன பண்ணுங்க? முழங்காலையில் வேதத்தை வாசித்து ஜெபிங்க. வேதம் வாசித்து ஜெபிங்க. ஜெபிச்சுட்டு வேதம் வாசிக்காதீங்க, வேதம் வாசித்து ஜெபிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஜெபமே வரும். நான் சொல்லுவேன், உங்கள் குறையை கேட்டுக்கிட்டு இருக்க கடவுள் இல்லைங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உன் குறைய அவர்கிட்ட பேசாத, அவர் குறை என்னன்னு கேளுங்க. அவர் சொல்லுவார், உன்னை கூட இருக்கிறவன் அந்த ப்ராப்ளத்தை சொல்லுவார். சபையில் உள்ள பிரச்சனைகளை சொல்லுவார், மக்களுடைய பிரச்சனைகளை சொல்லுவார், பரிந்து பேசுவீங்க. ஸ்தோத்திரம். அதான் ஜெபம். உங்களை பற்றி சொல்வது ஜெபம் அல்லங்க. உண்மையான உத்தமமான விசுவாசிகள் தேவனுக்காக பரிந்து பேசுவதே. கர்த்தருடைய ஆவியானவர் நடத்தட்டும். ஆகவே இப்போ இயேசு கிறிஸ்து சோதனையை ஜெயித்தார், சோதனைக்காரனை ஜெயித்தார். அடுத்துக்கு பின்னாடி என்னமா இருக்குது? படிச்சுங்க சொல்லலாமே நீங்கள். ஹலோ, 1 பேதுரு 5:10 படிங்க. சத்தம் இல்லை, ஜெபிக்கலாமா? 5:10 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே. இவ்வளவு சீக்கிரம் இங்க வந்துடக்கூடாது. 8வது வசனம் வாசிங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. என்ன புத்தி? பிசாச மேற்கொள்ளணும்னா என்ன புத்தி வேணும்? ஒரே குழப்பம். வாழலாமா வாழக்கூடாதா, டைவர்ஸ் பண்ணிடலாமா? அட பிசாசு கூட்டங்களே, கட்டண புருஷனை டைவர்ஸ் பண்ணாத, கட்டண மனைவியை டைவர்ஸ் பண்ணாத, அது பேய். புருஷனோடு கூட மனைவியோடு கூட இசைந்திருக்க சார்ந்திருக்க பார். நான் தான் சொல்கிறேனே, ஒரே மாதிரியெல்லாம் இருக்காது. பிரச்சனை மாறி மாறி வரும். அதுக்காக என்ன பண்ணிடக்கூடாது? எடுத்தோம் கவுத்தோன்னு போயிடாத, சரியாக போயிடும். நிதானம். கர்த்தருடைய ஆவியானவருடைய நாம மகிமைப்படட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசட்டும். 8வது வசனம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். எப்படி இருங்க? விழிப்பாயிருங்க. ஏன்னா எப்போ வேணாலும் யார் வருவான்? எதிராளி வருவான். ஆகவே விழித்திருங்கள். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஏன்னா சபை பாதாளத்தின் வாசல் எதிரே கட்டப்பட்டிருக்கிறது. எதுக்கு எதிர? எதிர் வீடு யாரு? சபைக்கு எதிர் வீடு யாரு? அவன் வாசல் தான் இருக்கு. அதனால் எப்போ வேணாலும் இந்த வீட்டுக்குள்ள அவன் வருவான். நீங்கள் மத்தேயு 16:18 பார்த்தீங்கன்னா தெரியும். பேதுருக்கு சொல்லுவார், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை. அப்போ உன் வீடு எங்கே இருக்கு? அந்த வாசலுக்கு எதிர் வீடு. நம்ம எதிர் வீட்டுக்காரன் என்ன பண்ணுவான்? ஆகவே நீங்கள் எப்படி இருங்க? 2 விஷயம் சொன்னேன். விழித்திரு, தெளிந்த புத்தி உள்ளவராயிரு. எதிராளியான பிசாசானவனே எப்போ வேணுமாலும் உன்னை
விழுங்கலாம்னு பார்ப்பான். நீ லேண்டை சரியாக போய் பார்க்கலன்னு சொன்னால் அப்படியே அந்த விரப்பை காட்டி அப்படி போட்டுருவான். முடிஞ்சு போச்சு, தோத்துரும். ஏன் இடம் தான், எங்கே போனேன் இவ்வளோ நாள்னுவான். முடிஞ்சு போச்சு, தோத்துரும். அதனால் லேண்டு வாங்கணுங்க, அடிக்கடிக்கு போய் லேண்டை போய் பாருங்கள், ஃபென்சிங் பண்ணுங்க. இல்லாவிட்டால் அந்த லேண்டு பக்கத்து வீட்டுக்காரன் தான் மாறிடும். ஆகவே விசுவாசத்தில் உறுதியாக இருந்து, எதிராளியானவன் பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று பார்க்கிறான். ஆகையால் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து, எதில் இருங்க? விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. அப்புறம் அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எப்படி நிற்கணுமா? எதிர்த்து நிற்கிறதுக்கு என்ன வேணும்? இப்போ இந்த தம்பி டேய் 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 வரைய ஒண்டி கொண்டி எவ்வளோ உண்டு பையனை பார்த்து கேட்குறேன் பார்த்தியா? பிசாசனுடைய பவர் தெரியுமா உங்களுக்கு? அவன்கிட்ட போயிட்டு கட்டுறாண்டவர பிடிக்கிறாண்டவர், அவன் சொல்லுவான், என்ன வயசு உனக்கு? இல்லை, எங்கள் பாஸ்டர் சொன்னார், பாட்டு ஒன்று பாடினாரு, 4 மைனர் கொடுத்தம்பி. ரத்த கோட்டைக்குள்ளே நீ நுழைஞ்சிட்டியா? நீ நுழைஞ்சியா? இனி எதுவும் அணுகாது. நான் தான் வீட்டில் உட்காந்துக்கிறேன். எந்த தீங்கும் அணுகாது. குடும்பமே, விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போய் விடுவான். உண்மையிலேயே இங்கே பாருங்க, ஒரு உண்மையான சபை வேத வசனத்தில் சந்தேகப்படாமல், தெய்வ பேரில் சந்தேகப்படாமல், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து விழிப்பாக இருக்கிறவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் சோதனை முடிந்த பிறகு தூதன் பணிவிடை செய்வானாம். அதான் மத்தேயுவில் பார்க்குறீங்க. சோதனை முடிந்த பிறகு இயேசு தூதர்கள் வந்து அவருக்கு உங்களுக்கு பணிவிடை தூதர்கள் செய்ய வேண்டுமானால் சோதனை சமயங்களில் பொறுமையாக இருங்க, பொறுமையோடு கூட காத்திருங்க. கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பா. அல்லேலூயா. ஆகவே அந்த ரோமர் 16:20 படியே சீக்கிரத்தில் சாத்தானை காலின் கீழ் நசுக்கி போடுவாரா? வாசித்து பாருங்க. 16:20 என்ன சொல்லுதுங்க? சமாதானத்தின் தேவன். என்ன தேவன்? என்ன தேவன்? உன் வீடுகளில், உன் மனசில், உன் ஆவியில் சமாதானம் இருக்கா பாருங்க. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். பிரைஸ் காட். அவர் நசுக்குவார். சோதனைக்காரனை யாரை நசுக்குவார்? அதனால் நான் கொஞ்சம் சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்ன, கொஞ்சம் தைரியமாக வேத வசனத்தை புரிந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு, என்ன சத்தமே இல்லை, யாக்கோப்பு 4:7 பாருங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவ்வளவுதான். சொற்பேச்சை கேட்கணுங்க. ஒரே வார்த்தை, பாஸ்டர் சொல்லிட்டார், போதும். இதான் தேவ வாக்கு. ஊழியக்காரன் தாங்க தேவ வாக்கு. எங்கள் பாஸ்டர் இன்னைக்கு காலையில் இதை சொன்னார், இப்படியே அது கீழ்ப்படிவா. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.